உங்களுக்கு வர்றதுக்கு ஒரு டேர்ன் எடுத்து வந்தீங்கன்னா, இந்த ரூட்டில் வந்தீங்கன்னா இங்கே க்ளோஸ் பண்ணி விட்ருக்காங்க. ஃபுல்லாக தண்ணி. எப்பா போய் வர்றதுக்குள்ளே போதும் போதும்னு ஆயிடுச்சு. சரி, பின்னாடி 2 3 கார் இருந்துச்சு, அந்த கார்லாம் காணோம். எனக்கு தெரிஞ்சு பைக் மட்டும்தான் வர முடியும்னு நினைக்கிறேன். பேங்காங் லேக் போயிட்டுருக்கேன். எப்பா யாருமே இல்லை, ஒரு ஈ காக்கா கூட இல்லை. கொஞ்சம் பறவைகள் தான், பறவைகள் தவிர வேற யாருமே இல்லை. ஐயோ, ஆனால் சரியான ஜர்னி. உள்ள ஃபுல்லாக கல், அங்கே தண்ணி வேறு ஓடிட்டுருக்கு. அதுக்கு இடையில ஓட்டிட்டு வந்தேன். தெரியுதா தண்ணி? இந்த கேமரா வேறு தண்டம். அடுத்த வாட்டி ட்ரிப் வந்து நல்ல கேமரா எடுத்துகிட்டு வரணும்ப்பா. ஸோ பைக்கில் வந்து அப்படி வரலாம். இங்கேருந்து 130 கிலோமீட்டர்ஸ் 6 o'clock ஆகும்னு சொல்கிறாங்க. இப்போ 3 ஆயிடுச்சு. காலையிலேருந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். 8 மணிக்கு 9 மணிக்கு ஆரம்பித்தேன். அப்போலேருந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். இமாலயம் ஆக்சுவலாக நல்லா இருக்குது இந்த மாதிரி ரோட்லலாம் ஓட்ட. நைஸ். நான் சொன்னேன்ல, அந்த இறக்கத்தில் இருந்து ஏறி வரணும். அங்கேருந்து ஓட்டிக்கிட்டு வந்தால் இதுதான் வியூ. எவ்வளோ தூரத்தில்? கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் என்னமோ இருக்குது. ஒரு ஆட்டுக்குட்டி கூட கிடையாது. அப்படியே ஸ்ட்ரைட் ரோடு. ஒரு ஆள் கூட கிடையாது. நம்ம மட்டும்தான். பேங்காங் லேக் போகிற ரூட்டு. ஒரு ஆள் கூட இல்லைடா. இடையில அங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்குது போல். அங்கே இருக்காங்க போல். அவங்க ஒர்க் பண்ணுறாங்களா இல்லை தூங்குறாங்களான்னு தெரியல. யாரும் வெளில கூட தெரியல. யாருமே இல்லை. ஒரு மயான அமைதி. இந்த தனுஷ் ஒரு படத்தில் சொல்லுவாங்க, யாராவது இருக்கீங்களா, ஹலோ ஹலோ, அந்த மாதிரி தான். ஒருத்தர் கூட இல்லைங்க. டே, எப்படி இருக்குடா டே ஊர். லடாக் செம்ம ஒர்த்து இந்த ட்ரிப்பு. வேற லெவலாக இருக்கு இடம். மேபி இந்த டைமில் யாரும் வரமாட்டாங்களா என்னன்னு எதுன்னு தெரில. பட் யாருமே இல்லை. நானும் ஓட்டுறேன் ட்ரிப்புக்கு. அங்கே தாங்கிலேருந்து ஓட்டிகிட்டு வரேன். இன்னும் பேங்காங் லேக்கு வர முடியல. ஏன்னா நடுவில் ஒரு பிளாக்கு. அப்புறம் ரூட்டு வேறு மாற்றி விட்டாங்க. இன்னொரு ரோட் பிளாக்கு ஒரு இடத்துல க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஈஸியான ரூட்டுக்கு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. லாங் ரூட் எடுத்து போடுமா சக்தி, அந்த ரூட் வழியா. ஸோ அப்பா ரொம்ப தலைவலிக்குதுடாடி. ஆனாலும் மணி இப்போவே 4:30. மேப் பார்த்தா 8 மணிக்கு போவீங்க காட்டுது. 8 இந்த மலைக்கு நடுவில் 8 மணிக்கா? சுத்தமாக முடியாது. 8 மணிக்கா? ஆல்ரெடி கண்ணெல்லாம் செவந்து. இன்னைக்கு ரைடு பிளானிங் ரொம்ப ஒஸ்ட்டு. ஒரு இடத்துல பிளாக் பண்ணிட்டாங்க. அங்கே புல்டோசர் வச்சு இடிச்சிட்டு இருந்தாங்க. சரி, அது ஒரு 10 நிமிஷம் 1/2 மணி நேரம் அங்கே அப்படி போயிடுச்சா. இன்னொரு இடத்துல ரோடே பிளாக்கு. இது லேண்ட்ஸ்லைட் நடந்திருக்கான். ஸோ சுற்றிட்டு போகிற ரூட்டு எவ்வளோ நேரம் ஆகும்லாம் தெரில. பட்டு பேங்காங் லேக்லாம் பார்க்க முடியுமானே தெரில. இன்றைக்கி போகிற ரூட்டில் பெட்ரோல் வேறு கம்மியாக இருக்குது. பார்த்துட்டு பெட்ரோல் போட்டு நாளைக்கு தான் பேங்காங் லேக்கு பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படின்னு. பார்த்துட்டு அப்டேட் பண்ணுறேன். நேற்றுக்கு பேங்காங் லேக் போகலான்னு உள்ள பிளான் வந்து ஃப்ளாப். ஏன்னா சரியான மழை லடாக்கில். சரியான ஃப்ளாப் ஆயிடுச்சு. ஸோ என்ன பண்ணேன்னா, தாங்லேருந்து வரும்போது ஒரு 200 கிலோமீட்டர்ஸ் வந்தேன். பேங்காங் லேக் போகிற ரூட்டும் க்ளோஸ் பண்ணிட்டாங்களே. ஸோ நேராக ஜங்ஷன்லேருந்து காரோன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு வந்து ஸ்டே பண்ணிட்டு, சரி பார்க்கலாம் பேங்காங் லேக் போகிறது இன்றைக்கி ரொம்ப கஷ்டம். நம்ம ஒன்று பண்ணலாம், ஹான்லே போயிட்டு கும்பிங்கில் போயிட்டு ட்ரிப்பு முடிச்சுக்கலாம். பேங்காங் இன்னொரு நாள் நெக்ஸ்ட் ட்ரிப்பில் பார்த்துக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ இங்கே வந்து ரூம் எடுத்தேன்.
காட்டேஜ் பேர்னப்பா காட்டேஜ் பேர் மறந்துட்டேன். பட் இட் வாஸ் 1000 rupees தான். நல்ல வியூ, நல்லா இருந்துச்சு இந்த ரூம். புதுசாக கட்டின ஹோட்டல் போல் நல்லா இருக்கு. முடிச்சுட்டு மணி இப்போ 10 நேராக போகணும். ஆன்லே தான் இன்றைக்கி டார்கெட். ஆன்லே போயிட்டு ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு உம்மிங்களை பார்த்துட்டு அப்படியே ரிட்டர்ன். ஏன்னா எனக்கு 6ஆந்தேதி ஃப்ளைட்டு திருப்பி. ஸோ 3 days தான் இருக்கு கையில். 3 daysல 5ஆந்தேதி வேறு பர்மிட் வர முடியுது. ஸோ 5ஆந்தேதி வண்டியும் கொடுக்கணும், பர்மிட்டும் முடியுது. ஸோ இன்னும் 3 நாளில் எல்லாத்தையும் முடிச்சுட்டு கிளம்ப வேண்டியதான். இட் வாஸ் நைஸ் வியூ, நல்லா இருந்துச்சு. நேற்றுக்கு ஒரே மழை, சரியான மழைப்பா. ஃபுல்லாக நான் வெயில் அடிச்சனால காய போட்டு எடுத்து போட்டுட்டு கிளம்புறேன். அப்போ அப்டேட் பண்ணுறேன் ஆன் தி வேலை. ஓகே, ஆன்லே போகிற ரூட். ஆக்சுவலாக இந்த ரூட் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ரோடும் ரொம்ப, இந்த ரூட் மோஸ்டர்லே இருக்கிற மற்ற ரூட்லலாம் 40 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் தான் போகணும். ஃபுல்லாக ஏர்பெண்டாக இருக்கும். ஸோ இந்த ரூட் வந்து ஸ்பீடாகவே வந்துடலாம், ஆளும் இருக்க மாட்டாங்க, ஜாலியாக. இன்றைக்கி வேறு வெயில் அடிக்குது, ஓவா ஜாலியாக வரலாம். நேராக ஆன்லேருந்து உம்மிங்களா 140 கிலோமீட்டர்ஸ் தான். ஆக்சுவலாக வர ரூட்லலாம் வீடியோ எடுக்கலாம் தான் பார்த்தேன். பட் ரூட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் பாட்டுக்கு ஓட்டிட்டு வீடியோ எடுக்காமல் என்ஜாய் பண்ணிட்டு ஓட்டிட்டு. இதில் மோஸ்ட்டாக பார்க்க வேண்டியது இந்த ஸ்கின்னு தான். ஐயோ, ரொம்ப ட்ரை ஆகி எனக்கு வெடிக்க ஆரம்பிக்குது காலில் மூஞ்சிலெல்லாம். இந்த மாய்ஸ்சரைசரா அதெல்லாம் போட்டதே இல்லை வாழ்க்கையில். ஆனால் இப்போ இங்கே போட வேண்டியதாக இருக்குது. நல்லா இருக்குப்பா. ஆனாலும் இந்த இடம் மிலிட்ரி வண்டி போகும் அடிக்கடி. ஆளே இல்லை. மலையெல்லாம் தெரியுதா? சூப்பராக இருக்குது கிளைமேட்டும். வெயில் இருக்குது, பட் அந்தளவுக்கு இல்லை. ஆனால் நேற்றுக்கு அடித்த மழைக்கு இன்றைக்கி வெயில் அடிக்கிறதுக்கு துணியெல்லாம் காஞ்சிரும்பா. பார்ப்போம், ஆன்லே போயிட்டு ரூம் எடுத்துகிட்டு எப்படி கிடைக்குதுன்னு பார்த்துட்டு நாளைக்கு தான் போகணும் உம்மிங்களா. நாளைக்கு மார்னிங் உம்மிங்களா போய் பார்த்துட்டு அப்படியே ரிட்டர்ன் இதே ரூட்டில் லேக். நல்லா இருக்குது இந்த ரூட். ஒரு ரூட்டு செம்மையாக இருக்குது. அப்பப்போ தான் வண்டி வரும், பட் ரோடு சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக அவ்வளோவா ஆள் கிடையாது. கிட்டத்தட்ட 230 கிலோமீட்டர்ஸ் ஓகேவா. லைக் காரோவிலேருந்து ஆன்லே ஒரு 3 hours வந்துடலாம். அந்தளவுக்கு இருக்குது. ஜாலியாக வரலாம்ப்பா. இந்த ரூட்டு இதுதான் ஒர்த்தான ரூட்டு. இந்த லடாக் ட்ராவலில் ஒர்த்துனா இந்த ரூட்டு தான்ப்பா. வந்தாச்சு. ட்ரிப்பு முடிச்சுட்டு வண்டியை திருப்பி ரெண்டலுக்கே கொடுத்தாச்சு. சச்ச ஜேர்னி 1100 கிலோமீட்டர்ஸ். இந்த பைக்கில் மைலேஜ் வேறு லெவலில் தந்துச்சு. இன்னும் இருக்குது 5 லிட்டருக்கு மேலே பெட்ரோல் இருக்குது. இன்னும் 190 கிலோமீட்டர் போகும். வந்து ரெண்ட் எடுத்திங்கன்னா இந்த பைக்கு பார்த்துக்கோங்க
நல்லா இருந்துச்சு இந்த ஜேர்னி. 1100 கிலோமீட்டர்ஸ். 1100 கிலோமீட்டர்ஸ் சரிதா. 1100 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கேன் இந்த வண்டியில். 6 நாளில் 1100 கிலோமீட்டர்ஸ். வெரி நைஸ். வாட் ஜேர்னி. ஒரு வழியாக ட்ரிப்பு முடிச்சுட்டு நாளைக்கு ஃப்ளைட்டு திருப்பி ஊருக்கு. இன்றைக்கி கேஸ் ஸ்டே பண்ணிட்டு கிளம்ப வேண்டியதான். ஸ்கின்னெல்லாம் வெடிச்சிருக்கு. எப்பா வந்து ரெண்ட் எடுத்திங்கன்னா இந்த இடத்துல ரெண்ட் எடுங்க. ஐ வில் ப்ளேஸ் போட்டு விட்றேன். நிறையா பைக் இருக்குது எங்கிட்ட, நல்ல நல்ல பைக்ஸ் எடுத்துக்கோங்க. வெரி நைஸ். 6 நாளைக்கு 10,000 வாங்கினாங்க. நாட் பேட். எந்த கோளாறும் பண்ணல வண்டி. கருத்துங்களா போனேன், தாங்கு போனேன், உமிங்களா போனேன். பேங்காங் லேக் மட்டும் போகல, ஏன்னா அங்கே ரோடு பிளாக்கு அது இதுன்னு சொன்னாங்க, வெறுப்பாயிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் ட்ரிப் பார்த்துக்கலாம். அன்டில் தென் see you on the next one. Bye bye.